கொல்லத்தான் நினைக்கிறேன். நாடகம் எழுதியவர் ஜி. நாகதேவன் அவர்கள். இந்நாடகத்தில் நடிப்பவர்கள்: கண்ணனாக கே. சிவபிரகாசன், இன்ஸ்பெக்டர் வைஜெயந்தியாக ஷர்மிளா நசீர், போனில் மர்ம குரலாக ஸ்ரீனிவாச முருகன், வைதேகியாக சி. சசிகலா, தேவியாக ரேவகிஸ்வரி ஆகியோர். நாடக அமைப்பு: மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். கொல்லத்தான் நினைக்கிறேன். நாடகம். முகத்தை திருப்புங்க. எங்க பாத்துட்டு சார் இவரு நானு எப்படியாச்சு பார்த்தோம். எங்க இருக்காங்க ரொம்ப நாள் சார், ரொம்ப பார்த்த மாதிரி இருக்கு சார். ஐயோ, கொலை செஞ்சு குப்பை மேட்ல போட்டிருக்காங்களே. தள்ளுங்க, யாரும் டெட் பாடி கிட்ட போகாதீங்க. ஏம்மா, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? நடந்து போங்க. அப்படி 811 க்ரௌட கிளியர் பண்ணு. ஐயோ கடவுளே, ஏங்க உங்களுக்காக இந்த நிலைமை? யாருக்கும் தீங்கு செய்யாத உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்குனது யாருங்க? அம்மா, பாடி கிட்ட போகாதீங்க. நீங்க இறந்தவருக்கு என்ன உறவு? இன்ஸ்பெக்டர் மேடம், நான் இவரோட மனைவிங்க. என் பேரு வைதேகி. மிஸ்ஸஸ் வைதேகி, உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல முடியும்? இது பெரிய இழப்பு உங்களுக்கு. தினமும் காலையில சார் வாக்கிங் போவாங்களா? ஆமா மேடம், காலையில 5:30 மணிக்கு வாக்கிங் போவாருங்க. 6 மணிக்கு டீ கடைக்கு போய் அங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிட்டு இருந்துட்டு 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாருங்க மேடம். ஓ, சாரோட பேரு, எங்க வேலை செய்யறாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அத நான் சொல்றேன் மேடம். நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மேடம், என் பேரு கண்ணன். ஏதோ கொலை செய்யப்பட்டு கிடக்கிற ராஜாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மேடம். 30 வருஷம் பழக்கம். ராஜாவும் நானும் ஒன்னா படிச்சு ஒரே ஆபீஸ்ல தான் மேடம் வேலை பார்க்கிறோம். இவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கனவுல கூட நினைக்கல மேடம். கனவுல கூட நினைக்கல. ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் பண்ணதில்ல மேடம் இவன். ஐயோ ராஜா. மிஸ்டர் கண்ணன், ராஜாவோட பிறப்புறுப்பு அறுத்து கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. அப்படின்னா எதிரிகள் இல்லாம எப்படி? கொலை செய்யப்பட்ட ராஜாவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது எதிரிகள், பெண் பழக்க வழக்கம், பணம் கொடுக்கல் வாங்கல்னு ஏதாவது உண்டா? மேடம், என் கணவருக்கு அப்படிலாம் எந்த பழக்கமும் இல்லைங்க. எதிரிங்க கூட கிடையாதுங்க. வீடு விட்டா ஆபீஸ், ஆபீஸ் விட்டா வீடுன்னு இருந்தாருங்க. எப்பவாவது ஞாயிற்றுக்கிழமையில ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிங்க் சாப்பிடுவாருங்க. அது கூட பெரும்பாலும் எங்க வீட்டு மொட்டை மாடியில தாங்க நடக்கும். இவரை போய் யாரு கொலை பண்ணாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே மேடம். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 2 குழந்தைங்க மேடம். ஒரு பொண்ணு, ஒரு ஆணு. பொண்ணு 6வது படிக்கிறான், பையன் 5வது படிக்கிறான். அவங்கள நான் இனிமே எப்படி மேடம் வளர்ப்பேன்? எப்படி கரை சேர்ப்பேன்? மிஸ்டர் கண்ணன், உங்க நண்பரோட மனைவிக்கு ஆறுதல் சொல்லுங்க. மத்தத அப்புறம் விசாரிக்கிறேன். ஏட்டையா, எஸ்ஐ வந்துட்டாருல, பாடிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. காலையில கொலை செய்யப்பட்ட ராஜாவோட பாடிய முதல்ல பார்த்தவங்க, இந்த வழியா போனவங்கன்னு எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்துருங்க. விசாரிப்போம்.
மிஸ்ஸஸ் வைதேகி, நீங்களும் மிஸ்டர் கண்ணனும் முதல்ல ஆக வேண்டியதை பாருங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே பாடியை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம். மேடம், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மேடம். என் கணவர் ஒருத்தருக்கு தீங்கு நினைக்காதவர் மேடம். அவரை யாரு எதுக்காக கொண்டாங்கன்னு எனக்கு கட்டாயம் தெரியுங்க மேடம், கட்டாயம் தெரியணும். ஆமா மேடம். மேடம், யாரோ ராஜாவை தவறா புரிஞ்சுக்கிட்டு யாரையோ பழி தீக்கிறதுக்கு பதிலா ராஜாவை பலிக்காடா ஆகிட்டாங்க மேடம். எனக்கு அப்படிதான் தோணுது. கூல்டவுன். இந்த இன்ஸ்பெக்டர் வைஜெயந்தி இத்தனை வருஷ சர்வீஸ்ல விசாரிச்ச எந்த கேஸ்லயும் குற்றவாளிய பிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தாம விட்டதே இல்ல. வெயிட் அண்ட் சீ. என்னங்க ஏங்க என்ன இப்படி துவைக்க விட்டுட்டு போயிட்டீங்க? தினமும் உங்களை நேர்ல பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு உங்களை போட்டோல பாக்குற நிலைமைய உண்டாக்கிட்டீங்களே. ஏங்க சொல்லுங்க ஏங்க இப்படி கொடூரமா உங்களை கொல்ற அளவுக்கு ஒரு எதிரியா? ஏங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்வீங்களே. உங்க எதிரி யாருன்னு என்கிட்ட சொல்லாம போயிட்டீங்களே. ஏங்க இப்படி பண்ணீங்க? ஏங்க ஹலோ, யாருங்க? ஹலோ, யாரு? கொலை செய்யப்பட்ட ராஜாவோட மனைவி வைதேகியா? ஆமா சார், ஆமா. நீங்க யாரு சார்? அவரோட ஃப்ரெண்டா? உன் கணவரோட பரம எதிரி. அவனை திட்டம் போட்டு கூறு போட்டு கொண்டது நான் தான். என்னது? என் புருஷனை கொண்டது நீதானா? அட பாவி, நீ யாருடா? நீ யாரு? செல்லாக்குட்டி, நீ யாருன்னு கேட்டா போட்டோவோட பயோடேட்டா அனுப்ப. நான் என்ன ஐடி கம்பெனிக்கு அப்ளிகேஷனா போட போறேன். நானே திட்டம் போட்டு அழகா போலீஸுக்கே சந்தேகம் வராம பெரிய கொலை செஞ்சிருக்கேன். ஐயா, உங்களை கெஞ்சி கேக்குறேன். என் கணவர் எந்த தப்பு செய்யாதவரு. அவரு என்ன தப்பு செஞ்சாருன்னு அவரை கொலை செஞ்சீங்க? உன் புருஷன் நல்லவனா? அது உனக்கு. எனக்கு அவன் கொடுத்த டார்ச்சர், மன உளைச்சல், அவனால நான் பட்ட அசிங்கம், அவமானம், சாவை விட பெருசு. அதுக்குதான் அவனுக்கு சாவுக்கு மேல தண்டனை கொடுத்தேன். ஐயா சாமி, உங்களுக்கு பொண்டாட்டி புள்ளன்னு அழகான குடும்பமே இல்லையா? உங்களுக்கு ஈவு இரக்கமே இல்லையா? அழகான குடும்பம் எனக்கு இருக்குது. உன் புருஷனால நான் பட்ட வேதனைய என் மனைவி கேட்டு துடிதுடிச்சு போனாலே, பல நாள் தூக்கம் கெட்டு போனாலே. நடுராத்திரியில நானும் என் மனைவியும் கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுகுற நிலைக்கு ஆளாக்குனது யாரு? உன் புருஷன் ராஜாதான். சார், உங்களுக்கு இவ்வளவு பாதிப்பு வரும்படிக்கு என் கணவர் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சாரு சார்? என்ன துரோகம் செஞ்சாரு? இங்க பார் வைதேகி, அவர் என்ன செஞ்சாரு, நான் யாருன்னு கதை சொல்ல உனக்கு போன் பேசலாமா? ஒரு கொலை தான் செஞ்சிருக்கேன். இன்னும் 3 கொலைகள் பாக்கி இருக்குது. உன் 2 பிள்ளைங்க, நீ உன் வம்சத்தைய அழிக்க போற. நீங்க எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. என்னது? இன்னும் 3 கொலைகளா? என் வம்சத்தை அழிக்க போறீங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா, 3 கொலைகளையும் கச்சிதமா செய்து முடிப்பேன். அதுக்கு என் செல்ல இல்ல, நீதான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ரொம்ப ஓடாம
எங்கேயும் போய் ஒழியாம நான் வரும்போது என்கிட்ட ஈஸியா என்ன டயர்ட் ஆக்காம செத்துடுங்க. முதல்ல உன் பிள்ளைகளை கொண்டு உனக்கு பயம் பீதி மன உளைச்சல கொடுத்துட்டு அப்புறம் மீதி இருக்கிறவன் உயிரை எடுத்துக்குவேன். அட பாவி, நீயும் மனுஷன் தானேடா? நீயும் அம்மா வயித்துல தானேடா பிறந்த? அடடடடடா, இந்த பொம்பளைங்களை கொல்லணும்னாலே இப்படிதான் சென்டிமெண்ட் டயலாக் பேசிய நம்மள கொன்னுடுவாங்கப்பா. பின்ன என்னையா, பச்சை பிள்ளைங்க வளர வேண்டிய முட்டுக்களை கொலை செய்ய போறேன்னு சொல்றீங்களையா? சரி, உங்க வீட்டுக்கார கொலை செஞ்ச மாதிரி உன் பிள்ளைகளை கொலை செய்ய மாட்டான். என் முடிவை மாத்திக்கிறான் செல்லம். அப்போ அப்போ என் பிள்ளைங்களை கொல்ல மாட்டேன்றியா? ரொம்ப நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. ஆனா கத்தி இல்லாம ரத்தம் வராம வலி இல்லாம சாகடிப்பேனே. சின்ன பிள்ளைங்க துடிக்கிறத பாக்குறது எனக்கு கஷ்டமா இருக்கும். அழுகாச்சு அழுகாச்சு வரும். இது எப்படி இருக்கு? அட பாவி, நீ திருந்தவே மாட்டியா? செல்லம், கொலைய பிக்ஸ் பண்ணிட்டேன். அது தானா நடக்கும். எப்ப பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன். பண்ணும்போது வந்தே தீருவேன். நீ போலீஸுக்கு போ, ஜட்ஜி கிட்ட போ, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. போன வச்சுட்டுமா செல்லகுட்டே, பாய்டா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். யாரு எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் 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 வைதேகி, கண்ணன், ஏன் பதட்டமா வர்றீங்க? அதான் ஸ்டேஷன் வந்துட்டீங்கல்ல, பயப்படாதீங்க. 2 பேரும் இப்படி உட்காருங்க. உங்களையும் உங்க பிள்ளைங்களையும் கொன்னுடுவேன்னு மர்ம நபர் போன்ல மிரட்டினான்னு சொன்னீங்களே, என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஆமா மேடம், போன்ல ரொம்ப மிரட்டலாம் மேடம். அது மட்டும் இல்ல மேடம், உன் கணவனை கொன்னது நான் தான். உங்க வம்சத்தையே அழிச்சாதான் என் ஆத்திரம் வெறி அடங்குன்னு சொல்றான் மேடம். மேடம், ஓ, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். உங்க 3 பேர் உயிருக்கும் நான் கேரண்டி. எந்த போன் நம்பர்ல இருந்து எங்க இருந்து பேசிருப்பான்னு ட்ரேஸ் பண்ணி பாப்போம். நிச்சயம் அவனை கண்டுபிடிச்சிடலாம், பயப்படாதீங்க. உங்க போனை கொடுங்க, சைபர் கிரைம்ல கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொல்லலாம். மேடம், ராஜாவோட பிரிவை என்னாலே தாங்கிக்க முடியல. வைதேகி என் தங்கையாவே நினைச்சு பழகிக்கிட்டு வர. அவங்க 2 குழந்தைங்களும் மாமா மாமான்னு என் மேல உயிரையே வச்சிருக்காங்க. நான் தான் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல். கொஞ்சம் உடனே ஆக்ஷன் எடுத்து கண்டுபிடிக்க மேடம், ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ். ஆமா மேடம், என் கூட பிறக்காத அண்ணன் மாதிரி தான் கண்ணாங்க. என் பிள்ளைங்களுக்கு காட் ஃபாதர் மாதிரி மேடம். ஓ, என் பிள்ளைங்களுக்கு புளிப்பு மிட்டாய் பிடிக்கும்னு மறக்காம அடிக்கடி வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. தீபாவளிக்கு ட்ரெஸ் பட்டாசுன்னு என் பிள்ளைங்களுக்கு தாய் மாமா மாதிரி சீர் செய்வாரு மேடம். ஓ, ஐ see. மேடம் மேடம், உங்க என்கொயரியில ஏதாச்சும் க்ளூ கிடைச்சதா? சிவியரா விசாரிச்சுட்டு இருக்கோம். கொலையாளி ரொம்ப புத்திசாலி. பெண் பிரச்சனையில ராஜாவை கொலை செஞ்சதா போலீஸ திசை திருப்ப ராஜாவோட பிறப்பு உறுப்பை கட் பண்ணிருக்கான். ஆனா கொலைக்கான காரணம் வேற. எந்த கெட்ட பழக்கமோ சண்டை சச்சரவும் இல்லாத ராஜா ஏன் கொலை செய்யப்படணும்? இட்ஸ் a கிரிட்டிக்கல் கேஸ். வைதேகி, மர்ம நபர் உங்களுக்கு போன் பண்ணி மிரட்டினா இல்லையா, அவன் நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்கோம். பாப்போம், ஏதாவது விஷயம் கிடைக்கும். ஹலோ, சைபர் கிரைம் டிபார்ட்மெண்டா? சொல்லுங்க. அப்படியா? ஓ, ஓகே, ஐ see. சரி சரி, ஓகே. மேடம், என்னாச்சு? கர்நாடகா சிம்ல இருந்து கொலையாளி பேசி இருக்கான். ட்ரேஸ் பண்ணா சிம் டெத்னு காட்டுதான். ஒரு முறை பேசிட்டு சிம்ம உடைச்சு தூக்கி போட்டுவானுங்க. இதுவும் நமக்கு ஃபெயிலியரா போச்சு. பாப்போம், விசாரணையை துரிதப்படுத்துவோம்.
வைதேகி, உங்க வீட்டை கண்காணிக்க குறிப்பா ராத்திரியில காவலுக்கு போலீஸ் அனுப்புறேன். ஸ்கூலுக்கு போற உங்க பிள்ளைகளை போலீஸ் மட்டும் இல்ல நீங்களும் கண்காணிங்க. பாதுகாப்பா பாத்துக்கோங்க. ஏதாவது போன் வந்தா, கொலை பத்தி ஏதாவது க்ளூ கிடைச்சா போன் பண்ணுங்க. ஓகே மேடம். என் ஃப்ரெண்டு ராஜாவுடைய பசங்க என் பசங்க மாதிரி மேடம். நான் பாத்துக்கிறேன். இதை விட எனக்கு என்ன வேலை? ஓகே, பி கேர்ஃபுல். வரேன் மேடம். ஹலோ, யாருங்க? என் பட்டுக்குட்டி, என் செல்லா குட்டி, வேர்க்க விறுவிறுக்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரியா? நீயா? சார் 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 சார், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இப்பதான் என் புருஷனை வாரி கொடுத்துட்டு வேதனைப்பட்டு இருக்கேன் சார். அடுத்த வேதனையும் தாங்க உடம்புலையும் மனசுலையும் திரும்பல சார். உங்க முடிவை மாத்திக்கோங்க சார், ப்ளீஸ் சார். ஒரு முறை முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டேன். இப்ப கூட உனக்கு ஏன் போன் பண்ணேன் தெரியுமா? உன்னையும் உன் பிள்ளைகளையும் கொலை பண்ண 2-3 மாடல்ல கத்தி வாங்கின. அதுல எந்த மாடல் கத்தியில நீங்க சாக விரும்புறீங்கன்னு தெரிஞ்சுக்க வீட்டுக்கு கூரியர்ல அனுப்பியிருக்க. வாழற உரிமைய உங்களுக்கு தராட்டியும் சாகர உரிமையாவது உங்க விருப்பம் போல கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. எப்படி நல்லண்ணா? அட பாவி, நீ எங்களை சாடிக்க வேணாம். நீ குடுக்கற டார்ச்சர்லயே நாங்க செத்துருவோம் போல இருக்கு. நீ யாருடா? நீ யாரு? அப்படி என்னதாண்டா உனக்கு என் கணவர் கெடுதல் செஞ்சாரு? அத நான் மீண்டும் மீண்டும் சொன்னா மறுபடியும் வெறி வரும், ஆத்திரம் வரும். அப்புறம் தள்ளி போடாம உடனே உங்களை கொல்ல தோணும். அதனால ஏன் சாகுறோம், எதுக்கு சாகுறோம்னு தெரியாமலே நீங்க சாகணும். டேய், நீ யாருடா? எங்கடா இருக்க? சொல்லுடா. டீட்டெயில் கேக்குறியா? உன்னை கொன்னதுக்கு அப்புறம் பேப்பர்ல வரும். அப்போ தெரிஞ்சுக்க நீங்க இருக்க மாட்டீங்க. பிள்ளைகளுக்கு ஆசைப்பட்டதை ஆக்கி போடு, வாங்கி கொடு. அதை விட்டுட்டு சாக போற பிள்ளைகளுக்கு அவிச்ச முட்டை, ஆனியன் பக்கோடான்னு குடுக்குறிய. ஏய், எங்க வீட்டு சமையல் உனக்கு எப்படிடா தெரியும்? உங்க வீட்டு சமையல் மட்டுமல்ல, சகலமும் நிமிஷத்துக்கு நிமிஷம் தெரியும். உங்களை போலீஸ் மட்டும் கண்காணிக்கல, அதை விட நான் தான் அதிகமா கண்காணிக்கிறேன். ஏன்னா என்னால கொல்லப்பட போற உயிர்களை சிந்தாம சிதறாம பாத்துக்க வேண்டியது என் கடமை இல்லையா? உங்களை எறும்பு கடிச்சா எனக்கு வலிக்கும். டேய், நிரபராதியான எங்களை கொன்னா கடவுள் உன்னை நிச்சயம் தண்டிப்பாரு. அம்மா வைதேக, இந்த சாமி கண்ணை குத்துடும், யமலோகத்துல கொதிக்கிற எண்ணெய் சட்டியில போடுவாங்கிற எங்க ஊரு கருமாரி கதையெல்லாம் என்கிட்ட வேணாம், சரியா? வீட்டுக்கு போய் பாரு, கூரியர் இருக்கும். எந்த கத்தியால சாக போறீங்கன்னு சொல்லலன்னா 3 கத்தியாலையும் ஆளுக்கு 3 குத்து குத்திட்டு போய்கிட்டே இருப்பான். உங்க போலீஸால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. பாய் தாங்க. ஹலோ ஹலோ ஹலோ, எனக்கு நீ இல்லாத பாவி போன வச்சுட்டான் பாரு. யார் இது? அட, இன்ஸ்பெக்டர் மேடமா? வாங்க வாங்க மேடம், வாங்க உள்ள வாங்க மேடம். உட்காருங்க மேடம். என்ன கண்ணன் சார், என் வருகையை நீங்க எதிர்பார்க்கலையோ? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். ஆபீஸுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். அப்படியே போற வழியில ஸ்கூலுக்கு போற ராஜாவோட பிள்ளைங்களை பாத்துட்டு போகலாம்னு இருந்தேன். ராஜா பிள்ளைகள் மேல கண்ணன் சாருக்கு எப்பவும் ஒரு கண்ணு போல. 30 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப், பழக்க வழக்கம் மேடம். ஓகே ஓகே. உங்க வீட்ல யார் யார் இருக்காங்க? நானும் என் வைஃப் மட்டும்தான். உங்களுக்கு குழந்தைங்க எத்தனை சார்? கல்யாணம் ஆகி 10 வருஷமா குழந்தை இல்ல மேடம். ஓ, ஐ எம் சாரி.
சார் ஐ எம் ரியலி சாரி. பரவாயில்ல பரவாயில்ல. ஆனா இப்போ என் ஒய்ஃப் 3 மாசம் கர்ப்பமா இருக்காங்க. ஓ கங்க்ராட்ஸ். குளிச்சிட்டு இருக்காங்க. இதோ வந்துருவாங்க மேடம். நீங்க டீ சாப்பிடுங்களேன். ஆமா, ராஜா கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதாவது முன்னேற்றம் இருக்கா மேடம்? குற்றவாளியை நெருங்கிட்டீங்களா? குற்றவாளியை நெருங்கிட்டோம். என்னது, குற்றவாளியை நெருங்கிட்டீங்களா? என்ன சார், குற்றவாளியை நெருங்கினதுக்கு சந்தோஷப்படாம நீங்க ஏன் சார் பதட்டமாறீங்க? அது அது வந்து அது நான் ஏன் மேடம் பதட்டமாற? குற்றவாளியை நெருங்கிட்டா அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்களேன்னு கேட்டேன். அப்படியே மிஸ்டர் கண்ணன், நீங்க ஒத்துழைச்சா குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணிடலாம். என்ன மேடம் சொல்றீங்க? அது வந்து வந்து நீங்க குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்கணுமா? என்ன சொல்றீங்க மேடம்? ஒன்னும் புரியல எனக்கு. சார் சார் கண்ணன் சார், ஏன் பதட்டமாறீங்க? உங்க உடம்பெல்லாம் வேர்க்குது, என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு எனக்கு எந்த பதட்டம் இல்ல மேடம். சரி, உங்களை கூல் பண்ண ரிலாக்ஸா ஒரு ராஜா கதை சொல்லட்டா? என்னது, ராஜா கதையா? ஏன் சார் ராஜா கதைனாலே பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. ஓகே. ஒரு ஊர்ல ஒரு ராஜாவாம். அந்த ராஜாவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாம். ராஜா இல்லாம ஃப்ரெண்ட் இல்ல, ஃப்ரெண்ட் இல்லாம ராஜா இல்லையாம். என்ன சார், கதை ஆரம்பமே அமர்க்களமா இருக்கா? நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்கு. மேல போலாமா? மேலையா? எங்க மேடம்? மேலன்னா கதைய மேல சொல்லவான்னு கேட்டேன். ஓ, சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. ராஜாவும் ஃப்ரெண்டும் நல்ல உயிருக்குயிரா பழகிட்டு இருந்தப்போ அவங்க ஆபீஸ்ல பாழா போன பார்ட்டி ஒண்ணு நடந்துச்சான். நல்ல ஃப்ரெண்டு ராஜா போதையில உயிர் நண்பனுக்கு கல்யாணம் ஆகி பல வருஷமா குழந்தை இல்லங்கிறத குத்தி காட்டி நக்கலா கொஞ்சம் நையாண்டியா ஆபீஸ் ஸ்டாஃபுங்க பெண் ஊழியர்கள் கும்பலா இருக்கிறப்போ, என்ன கண்ணன் கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறேன் மேடம். அப்போ என்ன சொல்லிருக்காரு? நீ ஆண்மை இல்லாதவன், உன் மனைவி குழந்தை பெத்து கொடுக்க தகுதி இல்லாதவ அப்படின்னு கேவலமா பேசி சிரிக்க, ஆபீஸ் பார்ட்டில கலந்துகிட்ட எல்லாருமே ராஜாவோட ஃப்ரெண்ட பார்த்து சிரிக்க, அந்த ஃப்ரெண்ட் அசிங்கத்திலையும் அவமானத்திலையும் கூனி குறுகி போயிட்டாராம். என்ன சார், கதை சுவாரஸ்யமா போகுதா? கதை கதை நல்லா இருக்கு மேடம். கேளுங்க. குடிச்சிட்டு குடி வெறியில நண்பனை கேவலமா பேசின ராஜா குடிகாரன் பேச்சு பொழுது விடுந்தா போச்சுன்னு மறந்துட்டாராம். ஆனா அசிங்கப்பட்ட அவரோட ஃப்ரெண்டு பல நாள் தூங்காம யோசிச்சு சத்தம் இல்லாம, இந்த கதையை இனிமே உங்களுக்கு நான் சொல்றேன் மேடம். அவமானமும் அசிங்கமும் பட்ட அந்த ராஜாவுடைய ஃப்ரெண்டு சத்தம் இல்லாம ராஜாவை கொலை பண்ணிட்டான். சபாஷ், நீங்க ரொம்ப சமத்து கண்ணன். நான் ஆரம்பிச்ச கதைய நீங்க முடிச்சிட்டீங்களே. ஆமா மேடம், என் ஃப்ரெண்டு ராஜாவை நான் தான் கொன்னேன். அவனை என் உயிரா நினைச்சேன் மேடம், உயிரா நினைச்சேன். ஆனா அவன் ஆபீஸ் பார்ட்டியில அத்தனை பேர் முன்னால எனக்கு குழந்தை இல்லைங்கிறத சுட்டி காட்டி கேலி செஞ்சு, இவன் வேலுக்கு நீர் பாசுறா, இதுல நெல்லு விளையாது புல்லுதான் வளரும்னு அத்தனை பேர் முன்னாடியும் கேலியா பேசுறான் மேடம், கேலியா பேசுறான். எல்லாரும் கை கொட்டி சிரிச்சாங்க. என் மனைவி குழந்தை பெற தகுதி இல்லைன்னு சொன்னா மேடம். சாவை விட கொடுமை கேவலமான வார்த்தைகள் மேடம், கேவலமான வார்த்தைகள். அதனாலதான் அவன் காலையில 5:30 மணிக்கு வாக்கிங் போகும்போது இந்த கையால கத்தியால குத்தி குத்தி சாவ அவனுக்கு பரிசா கொடுத்த மேடம், பரிசா கொடுத்த. போலீஸ திசை திருப்ப அவன் உடல் பாகத்தை சிதைச்ச. ராஜாவை நான் தான் கொண்ட மேடம், நான் தான் கொண்டேன். கண்ணன் கண்ணன் அமைதியா இருங்க மேடம். நான் ஒரே ஒரு பர்மிஷன் கேக்குறேன், ப்ளீஸ் எனக்கு கொடுங்க, ப்ளீஸ். பர்மிஷனா? என்ன கண்ணன்? இன்னும் 3 கொலை பாக்கி இருக்கு. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, வேலையை முடிச்சிட்டு நானே வந்து சரண்டர் ஆயிடுறேன். ப்ளீஸ் மேடம்,
ப்ளீஸ். மிஸ்டர் கண்ணன், குற்றவாளிகள் பிறக்கிறது இல்ல, உருவாகிறது தான். போலீஸே கண்டுபிடிக்க திணறுகிற அளவுக்கு திட்டம் போட்டு கொலை பண்ணீங்க. நல்லா நடிச்சு குற்றவாளிய எங்க கூடவே இருந்து தேடினீங்க. நானே திணறிட்டேன். அப்போ உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர் கிட்ட கேஷுவலா பேசிட்டு இருக்கும் போதுதான் ஒரே ஒரு முறைதான் ராஜாவுக்கும் கண்ணனுக்கும் சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சுன்னு ட்ரிங்க்ஸ் பார்ட்டில நடந்த கதைய சொன்னாங்க. அவங்களுக்கு அது சின்ன மனஸ்தாபம், ஆனா அவமானப்பட்ட உங்களுக்கு பெரிய அவமானம், அசிங்கம். அதுவும் ஆண்மை இல்ல, குழந்தை இல்லன்னா சாவை விட கொடுமை. அந்த சின்ன பொறி கிடைச்சத வச்சுதான் நீங்க தான் குற்றவாளியா இருக்கணும்னு முடிவு செஞ்சேன். நான் உங்களுக்கு சொன்ன கதையை டெவலப் பண்ணேன். கற்பனை கதை இல்ல கண்ணன், நிஜ கதைன்னு நீங்களே நிரூபிச்சிட்டீங்க. ஆனா அடுத்தடுத்து கொலை செய்ய ஆஸ் எ போலீஸ் ஆபீசர் நான் விட மாட்டேன். வாங்க ஸ்டேஷனுக்கு. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டரு குதவும் செங்கதிர்வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி. மாமா மாமா, கண்ணன், இவங்கதான் உங்க ஒய்ஃபா? ஆமா மேடம். என்ன மாமா, நம்ம வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க? அது வந்து ஒண்ணு இல்லம்மா, சும்மா என்ன பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. மாமா, இன்னைக்குதான் நீங்க உங்க வாழ்க்கையிலேயே உருப்படியான ஒரு வேலை செஞ்சிருக்கீங்க. என்ன தேவி? கர்ப்பமா இருக்கிற எனக்கு புளிப்புனா ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சு புளிப்பு மிட்டாயை வாங்கிட்டு வந்து பாக்கெட்ல வச்சு எனக்கு இன்னும் செய்தே. மாமா என்னங்க மாமா? அம்மா, அம்மா, ஆ, ஆ, ஆ. ஐயோ, அந்த புளிப்பு மிட்டாயை சாப்பிட்டேன். தேவி, தேவி, ஆ, ஐயோ, நான் மோசம் போயிட்டேனே தேவி, நான் மோசம் போயிட்டேனே. ஐயோ, நானே ஒண்ணு கொண்டுட்டேனே தேவி, நானே ஒண்ணு கொண்டுட்டேனே. கண்ணன், என்னாச்சு? ஏன் அவங்க மயக்கி விழுந்துட்டாங்க? சார், பேச்சு மூச்சு இல்லையே. கண்ணன், அவங்க இறந்துட்டாங்க. அவ இறக்கல மேடம், அவ இறக்கல. நான் தான் அவளை கொண்டுட்டேன் மேடம், நானே கொண்டுட்டேன். என்ன சொல்றீங்க? ஒண்ணும் புரியல. ராஜா மனைவி வைதேகி கிட்ட போன்ல பேசின மர்ம நபர் நான் தான் மேடம், நான் தான். ராஜா குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணணும்னு முடிவு செஞ்சு முதல்ல ராஜாவோட 2 குழந்தைகளையும் கொல்ல பிளான் பண்ண மேடம். ராஜாவோட குழந்தைகளுக்கு புளிப்பு மிட்டாய் பிடிக்குன்னு புளிப்பு மிட்டாய் வாங்கி அதுல சைனடு கலந்து வச்சிருந்த மேடம். அதை கர்ப்பமா இருக்கிற என் தேவி சாப்பிட்டுட்டா மேடம், சாப்பிட்டுட்டா. தேவி, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. மை காட், வெரி சாரி மிஸ்டர் கண்ணன். 2 பிள்ளைகளை நீங்க சாகடிக்க நினைச்சீங்க. ஆனா நீங்க உருவாக்கின வலையில விழுந்து உங்க மனைவியையும் நீண்ட நாள் தவந்திருந்து கிடைச்ச பிள்ளையையும் அழிச்சிட்டீங்க. ராஜாவின் மதுபோத ராஜாவை அழிச்சது. உங்க ஆத்திரம், கோபம், பழிவாங்கும் உணர்ச்சி உங்க வாரிசையும் வம்சத்தையும் அழிச்சிருச்சு. நான் உங்களை கைது செய்றேன். நடங்க ஸ்டேஷனுக்கு. வானொலி நாடக விழாவில் நேயர்கள் இதுவரை கேட்டது கொல்லத்தான் நினைக்கிறேன். நாடகம் எழுதியவர் ஜி. நாகதேவன் அவர்கள். இந்நாடகத்தில் நடித்தவர்கள் கண்ணனாக கே. சிவபிரகாசன், இன்ஸ்பெக்டர் வைஜெயந்தியாக ஷர்மிளா நசீர், போனில் மர்ம குரலாக ஸ்ரீனிவாச முருகன், வைதேகியாக சி. சசிகலா, தேவியாக ரேவகிஸ்வரி ஆகியோர். நாடக அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.